கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் நமக்கு அருளுகிற ஒவ்வொரு வெளிச்சமும் எது வெளிச்சம் சொல்றேன், இந்த வேட கவனிங்க. வெளிச்சம், ரெவலேஷன், வெளிப்பாடு. தேவன் நமக்கு அருளுகிற ஒவ்வொரு வெளிச்சமும் ஒவ்வொரு டேப்லெட் மாறியது, மாத்திரை, ஸ்பிரிச்சுவல் டேப்லெட். ஏற்கனவே நான் ஒரு மாத்திரை சொல்லி கொடுத்தேன். எது அது? ஏற்கனவே ஒரு வெளிச்சத்தை நான் மாத்திரைன்னு சொல்லி கொடுத்தேன். என்னது? அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாத்திரைய நாம எடுத்து போடணும். எந்நேரம் அந்த மாத்திரை நமக்கு தேவைப்படும். தெளிவா ஆண்டவர் பேசினார், ரொம்ப தெளிவாக கொடுத்தாரு. எனக்கே அது எப்பயுமே யூஸ் ஆகும். நீ அசால்ட்டா ஹேண்டில் பண்றீங்க. சொன்னதை எதையும் கவனிக்கல. எதுக்காக சொன்னாரு? பேசிட்டே போறது காரியமே இல்லை. பைபிள் கூட எழுதிட்டே போயிருக்கலாம், அது காரியமே இல்லை. கொஞ்சம் எழுதினாலும் சரக்கு உள்ள போகணும், அதுதான் காரியம். பேசிட்டே இருக்கலாம், காரியமே இல்லை. மேட்ரு உள்ள நிக்கணும், போய் பாயிண்ட் உள்ள கேட்ச் ஆகி உள்ளுக்குள்ள தங்கிடணும், ஸ்டோர் ஆகணும். அப்படி அதுதான் மேட்ரு. நிறைய பேசி நிறைய வெளியே போறதை விட கொஞ்சமா பேசி கொஞ்சமா ஸ்டோர் ஆகிறது நல்லது. பேசிட்டே இருக்கிறது காரியம் இல்லை. அதான் சாலமோன் சொன்னாரு, அநேக புத்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. எழுதிட்டே இருக்கலாம்ப்பா அப்படிங்கிறாரு சாலமோன். அவ்வளவு நீதிமொழி எழுதிட்டு சொல்றாரு, அவ்வளவு பிரசங்க எழுதிட்டு சொல்றாரு, எழுதிட்டே போலாம்ப்பா புக்க. ஆனால் அதுக்கெல்லாம் முடிவே இல்லைப்பா, போயிட்டே இருக்கும். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக அப்படின்ட்டு. என்ன சொல்ல வரோம்? கீ என்ன, மையம் என்ன, சுருக்கம் என்ன அப்படிங்கிறார். அங்க வந்துட்டார் பாயிண்ட். தான் இப்போ மேட்ரு புரிஞ்சுக்கப்பா அப்படின்ட்டார். அது மாதிரி ஒரு டேப்லெட்டை சொன்னாரு. அந்த டேப்லெட்டு என்னன்னு பேரை சொல்லிட்டீங்க. எதுக்கு அந்த டேப்லெட்டு பயன்படும்? என்னையாரும் அந்த மாத்திரை எடுத்து நம்ம போட சொன்னாரு. எப்பெல்லாம் நம்ம மனசு போராடுற மாதிரி தெரியுதோ, நம்ம மனசு போராடுற மாதிரி தெரியுதோ, அப்பெல்லாம் அந்த மாத்திரை எடுத்து போட சொன்னார். மனசு போராடுறதுக்கான சிம்டம்ஸ் நிறைய சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் போராடுதலின் வகைகள். இப்பெல்லாம் நம்ம மனசு காணப்பட்டுச்சுன்னா மனசு போராடுறதா அர்த்தம். ஏதாவது சொல்ல முடியுமா? புலம்புதல், டீப்பா டவுட்ல கிடக்குதல், பயப்படுறது, பதற்றம் அடைகிறது, படபடப்பா இருக்கிறது, கவலை, பயம், இதெல்லாம் ஒரு வகையான மன போராட்டம். திரும்ப உங்களுக்கு எடுக்க வேண்டியிருக்கீங்களா? அடுத்த பாயிண்ட்ல போக முடியல. பாயிண்டை கேட்ச் பண்ணினா அடுத்தது போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரியான இது எல்லாமே மன போராட்டம்னு அறிஞ்சிக்கிறதே பெரிய ஒரு வெளிச்சம்தான். இதெல்லாம் மன போராட்டம். ஓன்னு மனசு துக்கப்படுறது, கால்பட்டு கிடக்கிறது, ஒன்னையே யோசிச்சுட்டு கிடக்கிறது, திரும்ப அதையே யோசிக்கிறது, இது ஏன் அது ஏன்னு முட்டி மோதுறது, இது எல்லாமே ஒரு வகையான போராட்டம், மனப்போராட்டம். இந்த மாதிரியான மனசு அறியாம உங்களுக்குள்ள போராடு தெரிஞ்சினாலே உடனே எடுத்து அந்த மாத்திரையை பட்டுன்னு போடணும். சில நேரம் என்னையும் அறியாம, என்னையும் மீறி, என்னையும் மறந்து மனசு போராடுறத நான் அறிஞ்சிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். மனசு எனக்கு தெரியாம மனசு போராடும். திரும்பி பார்த்தா நம்ம போராடுறோம் தெரிஞ்சு டக்குன்னு தூக்கி மாத்திரை போடுவேன், உடனே போடுவேன். அப்படிலாம் என்ன அர்த்தம்? மாத்திரை போடுறது என்ன அர்த்தம்? எப்படி இந்த மாத்திரையை போடுறது? எப்படி இந்த மாத்திரையை போடுறது? என்ன செஞ்ச மாத்திரையை போட்டதா அர்த்தம்? பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த வேர்டு, அந்த தாட்டு மனசுல அடி உதிச்சு ஃபெய்த்தோடு அந்த வார்த்தை கிளம்பி வர்றதான் மாத்திரை போடுறது.
ஓகே, பார்த்துக்கோ. இந்த இடத்துக்கு வரணும். இதுவே ஒரு பிராக்டிஸ். இது வரணும். இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன கத்து கொடுத்தாரு அப்படின்னா, தேவன் அருளி இருக்கிற ஒவ்வொரு வெளிச்சமும் ஒவ்வொரு மாத்திரையாம், டேப்லெட் எனக்கு கத்து கொடுத்தாரு. நீ அதை என்னமோ நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படி பார்க்குற, எல்லாமே ஒரு மாத்திரைடா அப்படின்னாரு. அதுல சில மாத்திரை வியாதியை குணமாக்கும், மனவியாதியை குணமாக்கும். அதுல ஒண்ணுதான் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாத்திரை. போராட்டத்தை குணமாக்கும், அதாவது வந்த பின் காக்கும், வந்த பின் காக்கும். அப்புறம் சில மாத்திரை ஆன்டிபயோட்டிக் மாதிரி இருக்கும், தடுப்பூசி மாதிரி இருக்கும். அவேர்னஸ் பண்ணிடும், முதலே இந்த மாதிரி ஆகும் அவேர்னஸ் அப்படின்றோம். சில மாத்திரை சத்து மாத்திரை மாதிரி இருக்கும், நல்ல ஆத்மாவை புஷ்டியாக்கும், நல்லா செழிப்பாக்கும், வளமாக்கும், வளர்க்கும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த மாதிரி வகை வகையான மாத்திரை வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு டேப்லெட்டா பார்க்கணும். மனசை ஒரு பாடி மாதிரி பார்க்கணும். அந்த பாடியில சின்ன வியாதி வருது, அந்த பாடிக்கு சில சத்து தேவைப்படுது, அந்த பாடிக்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படுது. ஆத்மாவை ஒரு உடம்பு மாதிரி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இதைத்தான் உடம்ப பார்த்து பழகிருக்கோம், ஆனா ஆத்மா அப்படி பார்த்து பழக்கமே இல்லை. நம்ம மனசை ஒரு பாடி மாதிரி பார்க்கணும். அதுவும் நிறைய நோயினால தாக்கப்படுது, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்னால அது தாக்கப்படுது, நிறைய பயத்தினால குழப்பத்தினால அது பாதிக்கப்படுது. நம்பலாம மனசு பாதிக்கப்படுது. அதனால இந்த மாதிரி ஆண்டவர் அறிஞ்சுதான் இந்த உடம்புக்கு இந்த டேப்லெட்டு, அந்த அந்த ஆத்மாக்கு அவர் வெளிச்சம்தான் டேப்லெட்டு. இந்த டேப்லெட்டை கொடுப்பாரு, போட்டா அரெஸ்ட் ஆகும் நம்மை. அப்ப ஆண்டவர் தந்த வெளிச்சத்தை எப்படி பார்க்கணும்? இங்க பிரசங்கப்படுகிற ஃபுட்டா பார்க்குறோம், அது அப்படியே கொஞ்சம் அடுத்த லெவல்ல நீங்க டேப்லெட்டா பார்க்க தெரியணும். இது சத்து மாத்திரை, இன்னைக்கு சத்து மாத்திரை கிடைச்சது, இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக் கிடைச்சிச்சு, இன்னைக்கு வியாதிக்கு மாத்திரை கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சங்கீதம் 48 சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஆண்டவர் நம்மளை நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதுவரைக்கும் நடத்துவாரு? மரண பரியந்தமும் நடத்துவார். மனச கவனிங்க, மனச தேவன் தர்றதுக்காக நடத்துறதும் உண்டு. டாபிக்கை ஒழுங்கா கவனிங்க, இதுல உங்களுக்கு சில மாத்திரைகள் கிடைக்கும், கவனமா கவனிங்க. மனச தர்றதுக்காகவும் தர்றதுக்கான ஒரு நடத்துதலும் உண்டு. மனசு நான் என்ன சொல்றேன்? ஆத்மாவை பேசல, சீடை பேசுறேன், விதையை பேசுறேன், அதான் மனசு. ஆண்டவர் தானே சிஸ்டர் மனசை தரணும் அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மனசை நம்ம பேசிட்டு இருக்கிறேன். மனசை தர்றதுக்கான நடத்துதலும் உண்டு, மனசை தந்து நடத்துகிற நடத்துதலும் உண்டு. நடத்துவார் அப்படி நம்ம நம்பிட்டோம், எழுதியிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. ஆனா இந்த மாதிரியான நடத்துதலும் உண்டு. மனசை தந்து நடத்துகிறதும் உண்டு, மனசை தர்றதுக்கான நடத்துதலும் உண்டு. 2 விதமான நடத்துதல் உண்டு. ஒண்ணு, அதனால பெரும்பாலும் மனசை தந்து நடத்துதல் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா மனசை தர்றதுக்கான ஒரு நடத்துதல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய தேவன் மனசை தந்தும் நடத்துகிறார், மனசை தர்றதுக்காகவும் நடத்துகிறார்.
ஆனா இதுல பியூட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டது, இதுல ஹைலைட் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டது, இந்த ரெண்டையுமே கொஞ்சம் கூட நம்மளை எதிர்பார்க்காம அவராவே பண்றாரு. இங்கதான் ஹைலைட். இங்கதான் எனக்கு ரொம்ப அந்த இடம் பிடிச்சிருக்கு. மனசை தந்து நடத்துவாருங்க, மனசை தர்றதுக்காகவும் நடத்துவாருங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்ப நாங்க என்ன செய்யணும், நீங்க ஒன்றும் செய்ய வேணாங்கிற, நீ ஒன்றும் செய்ய வேணாம், நான் பார்த்துக்கிறேன். மனசை தர்றதுக்காக அவர் நம்மளை நடத்துறதுக்கு நீங்க என்னென்ன காரியங்களை செய்யுங்கன்ட்டு உலகம் பேசும். அப்படி இல்லை, அவரே நடத்துவார். அதாவது நம்மளை எதிர்பார்க்காம, நம்மளை டிபெண்ட் பண்ணாம அவராவே இதை பண்ணுவார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? நீ அப்படியே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இப்ப இருக்கிற இந்த மனசை தர்றதுக்கு அவர் நீங்க என்ன பிரயாசப்பட்டீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற இந்த மனசை, இந்த விருப்பத்தை, இந்த விசுவாசத்தை, இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு அவர் தந்து இப்ப நடத்திட்டு இருக்கிறாரு. இதுக்கு நீங்க உங்ககிட்ட அவர் என்ன எதிர்பார்த்தாரு, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அப்படி வச்சு பாருங்க. எவ்வளவு அழகா இந்த மனசை தர்றதுக்கு உங்களை நடத்தி இருந்திருக்கிறாரு. உங்களை எதிர்பார்க்கவே இல்லை, அவராவே இந்த வேலையை செய்வார். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம், லீதியாள் சம்பவத்தை எடுங்க. லீதியாள் எடுத்தாச்சா? 16ல வசிக்கலாமா? கரெக்டு. கரெக்டு. ஓய்வு நாளில் 13ல இருந்து ஆரம்பிங்கப்பா வசனத்தை. ஓய்வு நாளில் பவுலை சேர்ந்த நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே யூசுவலா வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இவங்க அங்க ஸ்திரீகள் கூடி வந்திருக்கிறாங்க, சரியா? ஸ்திரீகள் கூடி வந்திருக்கிறாங்க. அதாவது இப்ப எதுக்கு இந்த சம்பவத்தை எடுத்து பேசுறேன் அப்படின்னா, எதுக்கு இந்த உதாரணம் வருது அப்படின்னா, ஆண்டவர் மனசை தந்து நடத்துகிறதும் உண்டு, மனசை தர்றதுக்காக நடத்துகிறதும் உண்டுன்னு சொன்னோம் இல்லையா? இந்த மனசை தர்றதுக்காக ஆண்டவர் நடத்தினா எப்படி இருக்கும், அதனுடைய சாம்பிள், அதனுடைய எக்ஸாம்பிள் பேசிட்டு இருக்கிறேன் நான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சும்மா கேட்போம்னு, சும்மா பார்ப்போம்னு, சும்மா போவோம்னு, சும்மா செய்வோம்னு ஒரு எண்ணம் நாம் ஒன்று செய்வோம் பாருங்க, அதுதான் மனசை தர்றதுக்கு அவர் நடத்துறது. ஒரு விருப்பம் வந்தோ, ஒரு ஆசை வந்தோ, பெருசா ஒண்ணு நமக்கு தொட்டோன்னா அந்த வேலையை செய்ய மாட்டோம். சும்மா கேட்போம் அந்த செய்திய, சும்மா போய் உட்காருவோம். இன்னைக்கு சபையில சும்மா போய் பார்ப்போமே, சும்மா செஞ்சு பார்ப்போமே இப்படின்னு நம்ம ஒரு விருப்பமும் இல்லாம, ஒரு நாட்டம் இல்லாம நம்ம ஒண்ணு செய்யும் பத்தியில செஞ்சிருக்கிறோமா? அப்படி நான் நிறைய செஞ்சிருக்கேன். இங்க கூடி வந்த ஸ்திரீகள், பவுல் ரொம்ப பெரிய ஆளு, பயங்கரமா விசுவாசம் பொத்துட்டுலாம் வந்து உட்காரலவங்க. அவங்க விற்கிறவங்க அப்படி போறாங்க, இவங்க உபதேசிக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் எதேச்சியா நடக்குது. என்னமோ பேசுறாரு மனுஷன்ட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஸ்திரீகள் என்னமோ பேசுறாரு, கேட்போம். அப்படி உட்கார்ந்துட்டு இருந்த ஸ்திரீகள்ல ஒரு ஸ்திரீ தான் லீதியாள். என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தேத்திரா ஊராலும் ரத்தாபரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். விசுவாசமா கேட்டுக்கொண்டிருக்கல,
ஆர்வமான கேட்டுட்டு இருக்கல. பவுல் என்னமோ சொல்றாரு, கேட்கிறா. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். எப்படி? பவுல் சொல்றதை கேட்போம், நம் கண்கள் திறக்கப்படும். அப்படிலாம் வரலவா? அந்த எண்ணத்துல பவுல் பிரசங்கம் பண்ணல, அவர் பேசிட்டு இருக்கிறாரு. செய்திய சத்தியத்தை அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கூடி வந்த ஸ்திரீகள்ல ஒரு ஸ்திரீ இவளையும் சேர்ந்து கேட்கிறா. என்னமோ சொல்றாரு, கேட்போம். என்ன ஆயிருப்பது, கேட்போமே உட்காந்து அப்படின்னு கேட்கிறா. கேட்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் தான், கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இட்ஸ் ஈக்குவல் டு மனசை தந்தருளினார். என்ன மனசுனா, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று அண்டர்லைன். என்ன மனசு தந்திருக்கிறாரு? விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். நடந்ததை கவனிச்சிங்களா? அப்ப இந்த விசுவாச மனச, விசுவாசங்கிற அந்த சீடை, விசுவாசங்கிற மனச லீதியாளுக்கு தர்றதுக்கு தேவன் எப்படி நடத்தினாருன்னு கவனிங்க. பவுலை பேச வச்சு, என்ன கேட்போன்ட்டு நினைக்க வச்சு, என்ன பேசுவாருங்க கேட்ப, சும்மா உட்காந்துட்டு அவளை நினைக்க வச்சு உட்காந்துருக்கிறாவ. அப்ப ரெண்டு கவனிங்க, மனசை தர்றதுக்கு தேவன் நடத்தினது இருதயத்தை கர்த்தர் திறக்கிறதுக்கு முன்னாடியான நடத்துதல். அந்த கர்த்தர் இருதயத்தை திறந்தருளினால் வருது இல்லையா? அந்த சம்பவத்துக்கு முன்னால் உள்ள எல்லா சம்பவமே மனசை தர்றதுக்காக நடத்தினது. மனசை தந்ததுக்கு அப்புறம் எப்படி நடத்துறாரு அப்படின்னா, அவ பேசுறா, ஞானஸ்நானம் பெற, பவுலை வீட்டுல தங்க வைக்க, தன்னை விசுவாசின்னு அறிக்கை பண்ண, இதெல்லாம் மனசை தந்ததுக்கு அப்புறம் அவளை நடத்துற விஷயம். புரியுதுங்களா? ரெண்டுமே ஒரே சம்பவத்துல இருக்கு. மனசை தர்றதுக்காக நடத்தி இப்ப மனசை தந்து நடத்துறாரு. இப்படிதான் ஆண்டவர் செய்வார். இதுல எதையாவது பிரயாசப்பட்டாங்களா லீதியால்? ஏதாவது என் மனசை தரணும்பா ஏதாவது நினைச்சா வந்தாங்க அவங்க? தெரியாது. எதிர்பாராம நடக்கிறது தான் மனசை தர்றதுக்காக நடத்துறது. இன்னும் நல்லா சொன்னா, இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம எதையும் எதிர்பார்த்து எதையும் செய்ய மாட்டோம். அந்நேரம் ஒண்ணு நடக்கும் பாருங்க, அதான் மனசை தந்து நடத்துதல். இப்படித்தான் நானா ஒரு இடத்துல என்னுடைய ஊர்ல வேலை பார்க்கும் போது ஒரு செய்தி சர்ச்சில் ஒருத்தர் வந்துட்டு செய்தி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் லைட்லாம் மாட்டிட்டு இருக்கும்போது என்ன பேசுறான்னு கேட்பமே தான் உட்காந்து போய், இதே இந்த ஒரு எண்ணம் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஏதோ வயசானவர் பேசுறாரு அப்படின்னு போய் உட்கார்ந்தது தான். நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் உள்ள விழுது சீட்டு, நல்லா இருக்கேன். இப்படியேதான் அப்பப்ப சந்திக்கும் போது, அப்பப்ப கேட்கும்போது என்ன சொல்றாங்க கேட்போம். அப்ப இதெல்லாம் தெரியாது, என்ன சொல்றாங்க கேட்போம். ஏதோ ஒண்ணு சொல்றாங்களே புதுசா, போய் உட்காருவோமே. அப்புறம் பைபிளை தராங்க. பைபிள் குறித்து பார்த்தோம்னா, ஆதியிலே வானத்தை பூமியும் உண்டாக்கினது. வானத்தை பூமியும் உண்டாக்குனாரா இவரா? அப்பதான் என் கண் அது படுது. பைபிளை படிக்க நடத்துறாரு. இது தெரியாது. நான் எல்லாம் இப்படித்தான் வந்தேன். என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். என்ன இருக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க புக்கை, என்ன இருக்குன்னு படிப்போம். பைபிள் வந்து அவ்வளவு சத்தியம், அவ்வளவு அப்படி நினைச்சனா பைபிள் படிச்சேன் நான்? இல்லையே, நானே சாட்சி. மனசை தர்றதுக்கு அவர் நடத்தினாருக்கு நானே சாட்சி. முதல்ல செய்தி பேசும்போது என்ன பேசுறாருன்னு கேட்க உட்காந்தேன். பைபிளை கையில் கொடுக்கும்போது என்ன இருக்குன்னு பார்ப்போமேன்னு படிக்க உட்காந்தேன். இப்படிதான் என்ன இருக்குன்னு படிக்க உட்காந்தேன். படிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் அதுல இருக்குன்னு தெரியுது. இவ்வளவு இருக்கே, அதான் மனசை தர்றது. லீதியால் மாதிரியே தான் என்னுடைய ஆரம்பம் இருந்துச்சு. இப்படிதான் இருந்துச்சு. இப்படிதான் தேவன் செய்யறாரு. மனசை தர்றதுக்கு நடத்துகிறார், மனசை தந்ததுக்கு அப்புறமும் நடத்துகிறார், மனசை தந்து நடத்துகிறார். ஆமென். இது லீதியால் சம்பவம். மார்ஸ் மேடையில 17ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் அங்க வருது. பவுல் அத்தனை பட்டத்துக்கு போயிட்டு எல்லாம் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணிருக்கும் போது, அங்க ஒரு மார்ஸ் மேடைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த
அந்த அந்த பட்டணத்துக்கானுக்கு என்ன வேலை அப்படின்னா டைம் பாஸிங். என்ன டைம் பாஸ்னா சீரியல் பார்க்கறது இல்லை. அவன் ஒரு காரியத்தை பேசணும், புதுசு புதுசா ஒரு கதை பேசணும், ஏதோ ஒன்று பேசணும், இவங்க கேட்கணும். எழுதிருக்கு பாருங்க, 17 வாசிங்க. இந்த பட்டணத்தால் அல்ல 21 வாசிங்க. அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் எப்படி வேறொன்றிலும் பொழுதுபோக்குறது இல்லை. டைம் பாசிங்கே கிடையாது அவங்களுக்கு. புதுசா ஒன்று சொல்லணும், இவங்க புதுசு புதுசா கேட்கணும். ஓ அப்படியா, ஓ இப்படியா, நீ நல்லா பொழுது வச்சிடா. அதுக்கு ஒரு மேடை கட்டி வச்சிருக்காங்க, பொழுதுபோக்கு மேடை. அது பேரு மார்ஸ் மேடை இல்லை, பொழுதுபோக்கு மேடை, டைம் பாசிங் பிளாட்ஃபார்ம். பவுல் சந்தை வெளியில இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம தான் புதுசா பேசணும்னு பார்த்தா இவன் யாரு புதுசா அதை பேசிட்டு இருக்கா. அங்க நீ அங்க பேசப்ப எல்லாரும் கேட்போம்பா, நீ நூதனமான காரியம் நீ கேட்க பண்ணுகிறாய், அதை அறிய நாங்கள் மனதா இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. எங்க பேசு 10:11 இத்தோட இது ஒன்று பேச வைப்போம். நாங்கள் கேட்போம். இன்னைக்கு எவனு பேச வேணாண்டா, இன்னைக்கு மெசேஜ் வந்தாண்டா பேசுறான் அப்படின்னு தான் பவுல மேல ஏத்துனாங்க. இவங்க பூரா அப்படிதான் பண்ணது. என்ன சொல்றான்னு கேட்போம். அடுத்து பாருங்க, மனதாயிருக்கிறோம். அதுல ஒரு வார்த்தை வரும், அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக. இங்க இருக்கு பாரு, 18 வருது பாருங்க. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே ஆர்கியூமெண்ட் பண்ணினார்கள், இந்த வாயாடி என்ன பேச போகிறான்? சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். ஆனா இவன் என்ன சொல்லியிருக்கிறாரு பவுலே? இயேசுவையும் அவருடைய உயிர் தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார். இதெல்லாம் புதுசு அவங்களுக்கு. இயேசுவை பற்றிய சங்கதிகளோ, செத்தவர் எந்திரிச்சிட்டு போயிட்டாரா 3 நாள், இதெல்லாம் புதுசு. நம்ம ஆளுக்கு எப்படி புதுசுனா, 4 பேர் கேட்க பேசாத, 40,000 பேர் கேட்கற மாதிரி பேசு. மேல பண்ணு, என்ன பேசுறீங்க கேட்பாங்க. அங்க இருந்து பேசு, நீ சொல்ற கவனிப்போம். என்ன மாதிரிதான் எங்க பேசு, கவனிப்பு. உட்காந்து என்ன பேசுனா உட்காரு, உட்காந்துரு. அதே மாதிரி உட்காந்துருக்காங்க அவங்க. அப்படி உட்கார்ந்த கூட்டத்துல 34 வாசிங்க, 16, 17, 34. சிலர் பவுலை பற்றி கொண்டு ஆயிட்டாங்களா? இப்ப என்ன மனசை தந்திருக்கிறாரு? விசுவாச மனசு. இவங்களுக்கே தெரியாது நாம இப்ப விசுவாசிக்க போறோம்னு தெரியாது. என்ன பேசுறாரு பவுலுன்னு கேட்க உட்கார்ந்தவங்க வழக்கமா செய்யறதா அவங்க. டெய்லி அவனா ஒருத்தன் பேசுவான், கேட்டுட்டு அப்படியாண்டு நைட் போய் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இதான் அவங்க வேலையே. அந்த மாதிரி யூஷுவலா நடக்கிற ஒரு காரியம்தான் இன்னைக்கு நடந்துச்சு. ரசிக்கப்பட்டவங்க நடந்துச்சு. பவுல் பேசுறாரு, என்னடா உண்மையாதான்டா இருக்கும் அப்படின்னு பவுலை பற்றி கொண்டுனா பவுல் சொன்ன வசனங்களை கேட்ச் பண்ணிட்டாங்க. கேட்ச் பண்ணி அவர்களில் விசுவாசிகள் ஆனார்கள். அப்படி விசுவாசிகள் ஆனவர்கள்ல அந்த மார்ஸ் மேடையின் நியாயாதிபதியில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். தாமரி மறந்துடாங்க, தாமரி. லீதியால் எப்படி உள்ள வந்தால கர்த்தருக்குள்ள, தாமரி அப்படிதான் உள்ள வந்தா. என்ன லீதியால பத்தி கர்த்தர் இருதயத்தை திறந்திருந்தான்னு வந்துருச்சு. தாமரியை பத்தி பைபிள் சொல்லல. ஆனா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், தாமரியின் இருதயத்தை கர்த்தர் திறந்தறினான்னு புரிஞ்சுக்கணும். எழுதலையே கேட்கக்கூடாது, குழந்தை கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? குழந்தைய தான் அப்படி கேட்கும், நம்ம குழந்தை கிடையாது, வளர்ந்துருக்கும். அப்ப இதெல்லாம் அங்க இருக்கு. அந்த ஒரு சாம்பிள் அங்க சொல்லியிருக்காருன்னா மற்றதையும் அதில் பொருத்திக்கொண்டு விட்டுறாரு. அவ்வளவுதான், நீ பாத்துக்கோ. தாண்டா சாம்பிள். யாராவது ரசிக்கப்பட்டாங்கன்னா மனசை திறந்துன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கிறாரு, புரிஞ்சுக்க பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப மனசை தந்து நடத்தி இருக்கிறாரு, மனசை தர்றதுக்காகவும் நடத்துறாரு. இங்க மனசை தந்து நடத்துறதுன்னா நமக்கு பரிச்சயம், நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் இதை செய்யறதுக்கு ஒரு மனசை தந்தாரு பிரதர், இந்த காரியத்தை செஞ்சேன்.
இல்லை இந்த உதவி என்னால் செய்ய முடியுமா? ஆண்டவர் சபைக்கு போக மனசை தந்தாரு. இது எல்லாமே தெரியும் நமக்கு. ஆனா மனசை தர்றதுக்காக நடத்துகிறார் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க வேண்டிய இடம். புரியுதுங்களா? அதை விட அடுத்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னது? இதை எதையுமே நம்மளை எதிர்பார்த்து அவர் செய்யல. இதுதான் நமக்கு அவ்வளவு அவ்வளவு ஷிஃப்ட் சொல்லுவேன். எதையுமே நம்மளை எதிர்பார்க்கல. வாழ்க்கை போற ஓட்டத்துல போக்குல ஆண்டவர் இதை செய்யறாரு. போயிட்டே இருக்கும்போது செய்யறாரு. அந்த வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. நம்மள அறியாம, நாமளே எதிர்பார்க்காம, நம்மளையே நடத்தி. ஆண்டவர் காலையில சொன்னதுதான், நமக்கே தெரியாம நம்மளை அவர் நடத்துவார். நம்மளை அவர் நடத்துறது நமக்கே தெரியாது, நம்ம நடத்துவார். அதுதான் மனசை தர்றதுக்கு நடத்துறது, நமக்கே தெரியாது. அதே மாதிரி இன்ன செய்ய போறேன்னு விஷயத்தை சொல்லாம நம்ம நடத்துவாரு, அதையும் செய்வாரு. நம்மளை நடத்துறது நமக்கே தெரியாம நடத்துவாரு. என்ன செய்ய போறேன்னு விஷயத்தை சொல்லாமல் நடத்துவார். இதெல்லாம் நடத்துகிற கலைகள், புரிஞ்சுக்கணும். எல்லாம் செய்வாரு. மனசை தர்றதுக்காக அழகா நடத்தியிருக்கிறாரு. இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன், கவனிங்க. மோசே பாட்டுக்கு வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, சரிங்களா? இப்ப மோசே இஸ்ரவேலர்களை மீட்கிறதுக்கான ஊழியத்தை செய்யறதுக்கான மனசை அவனுக்கு தரணும், சரிங்களா? அந்த மனசை தந்தாதான் இவன் போவான் ஊழியத்துக்கு. இப்ப மனசை தர்றதுக்கு இப்ப அவனை நடத்தணும். என்ன பண்ணாரு? முச்செடி எரிஞ்சதா? எரிஞ்சோனையும் மோசே இந்த அதிசய காட்சியை என்னன்னு போய் கிட்ட போய் பார்ப்போம் இதான் வந்தாரு. இதான் மனசை தர்றதுக்கு நடத்துறாரு. என்னமோ எரியுது, முச்செடி வெந்து போகல, கிட்ட போய் பார்ப்போமே, இது என்னன்னு தான் போய் பார்ப்போமே. அப்படி வந்த உடனேயும் மோசே மோசேன்ட்டார். என்னடா அது, நம்ம எதுக்க வந்தோம், யாரோ கூப்பிடுறாங்க உள்ள இருந்து. ஐயோ அம்மா நின்ட்டான். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களின் தேவன். அரண்டான். எதுக்கோ வந்தோம், என்னமோ நடந்துட்டு இருக்குன்ட்டு அப்படியே திருதுன்னு முடிச்சிட்டு இருக்கிறான். அப்புறம்தான் பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் மாத்துறாரு. உன் கையில் இருக்கிறது என்ன? கோல். கீழே போடு. பாம்பா மாறுதா? கை என்ன? உள்ள போடு. குஷ்டமா மாறுதா? அப்படியே சொல்லி 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 அவன் அந்த ஊழியத்துக்கு ரெடி பண்றாரு பாருங்க. இப்படிதான் ஆண்டவர் செய்யறாரு. இப்ப மோசையை எதிர்பார்த்தா, மனசை தர்றதுக்கு எதிர்பார்த்தாரா என்ன? நீங்க கவனிச்சீங்களா? நான் இந்த சத்தியம், இது வந்து எவ்வளவு பெரிய சத்தியன்ட்டு, எவ்வளவு உண்மையான சத்தியம். இதை எங்கேயுமே கலப்படலன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? மோசையை எதிர்பார்த்தாரா? ஊழியத்துக்கு போகிறதுக்கான மனசை மோசைக்கு தரணும். அதுக்கு மோசையை எதிர்பார்த்தாரா? இதான் கேள்வி. லீதியாளுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கான மனசை தரணும். அதுக்கு லீதியாளை எதிர்பார்த்தாரா? தாமரிக்கு இதே தான், அது எதிர்பார்த்தாரா? எதிர்பார்க்கல. இதுதான் ஹைலைட்டுங்கிறேன், எதிர்பார்க்கல. மனசை தந்து நடத்துறது சூப்பர் அப்படின்னா, அதை விட சூப்பர் மனசை தரத்துக்காக நடத்துறது. இதை விட சூப்பர் அப்படின்னா நம்மளை எதிர்பார்க்காம அதை செய்யறாரு. இதான் சூப்பர். இந்த மோசையை செஞ்சாரு பாருங்க. பாய் இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சா எப்ப போல பல்ல விளக்குனா, சாப்பிட்டா, வச்சா, ஆடுக்கு முன்னாடி பேன் போனாரு. இதான் பண்ணிட்டு இருந்தாரு மோசே. நேத்து என்னைக்கு பண்ணாரோ இன்னைக்கு அதை பண்ணத்தான் அங்க வந்தாரு. வரும்போது இந்த காரியம் நடக்குது. அப்ப எதிர்பார்க்கல. மோசையை அவர் எதிர்பார்க்கவே இல்லை, வந்துட்டாரு. அந்த மனசை தர்றதுக்கு முச்செடி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நடத்துதல் ஆரம்பிக்குது, அங்கதான் ஆரம்பிக்குது. உள்ள வந்தோடனே டப்புன்னு பிடிக்கிறாரு. முச்செடி பார்க்க வந்தோடனே டப்புன்னு ஒரு போரை போட்டு பொத்திறாரு. அதுல ஆரம்பிச்சதுதான் மோசைக்கு. பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படித்தான் நடக்கும். அதனால என்னமோ பார்க்க வந்தாரு, என்னமோ கேட்க வந்தாருன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு பின்னால தேவனுடைய நடத்துதல் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ கேட்க போனோம், என்னமோ போய் உட்கார்ந்தோம்,
அன்னைக்கு என்னமோ கேட்க வந்தான் பிரதர், சர்ச்சில் வந்து சும்மா கொண்டு போன்னு நினைச்சேன் பிரதர். அவன் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன தொட ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை பேர் சாட்சி கேட்கணும் இதை. இதான் இதெல்லாம் என்ன நம்ம தெரியல. ஆண்டவர் நம்ம சபையில் அதை விளக்கி கொடுக்கிறார். நான் தான்டா டே, அது நான் தான்டா மனசை தர்றதுக்காக நடத்தினேன்டா. இன்னொன்று புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் உனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்துக்கியே, நான் ஒன்னும் எதிர்பார்த்து உட்காந்துருக்கல. இப்ப நான் உனக்கு மனசை தரணும்னு முடிவெடுத்தேன்னா வந்துருவேன். நீ வந்துதான் ஆகணும். உன்னை சந்திக்க வருவேன் நான். ஆமேன். இப்ப இந்த டேனியலுக்கு ஒரு காலம் வந்துச்சு, மனசை தரணுங்கிற காலம் வந்துட்டாரு. எனக்கு அப்ப தெரியாது. எத்தனை வருஷம் ஆகுது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓ, அவர் வந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான என்ன தாட் எப்படி உள்ளுக்குள்ள அடி உதிக்குது தெரியலையே. எப்படி உதிச்சது புரியுதுங்களா? அப்ப உங்களுடைய பின்னணியை அப்படியே யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நடக்கும், இப்படிதான் அவர் பண்ணுவார். அதனால என்ன சொல்றாரு, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. உனக்கு இது மேல என்ன வேணும்? உனக்கு மனசை தர்றதுக்கு நான் உன்னை நடத்துறேன்ட்டேன். இதுக்கு நான் உன்னை எதிர்பார்க்கவும் இல்லைன்ட்டேன். நீ பேசாம இரு. உனக்கு என்ன வேணும் நான் பாத்துக்கிறேன். ஆமேனா? சந்தோஷமா இருக்கா அந்த செய்தி? அவர் பாத்துக்கிறேங்கிறாரு. ரொம்ப போட்டு கையெல்லாம் பசிய வேணாண்டாப்பா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப போட்டு மெனக்கிடாது. தெரியும் நீங்க எதிர்பார்த்தனா உனக்கு பேர்டன். நான் தான் உன்னை எதிர்பார்க்காம பண்றேங்கிற, உனக்கு என்ன பேர்டனுங்கிறாரு. விட்டு தருவார். நம்பு, அதை மட்டும் பண்ணிட்டே இரு, நம்பிட்டே இரு. இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கோ, நம்பிக்கோ. இது ஒரு மாத்திரை. நான் கொடுக்கிறது ஒரு மாத்திரை. ஆமை. இவங்க எல்லாருமே, லீதியாளாகட்டும், தாமரி ஆகட்டும், மோசையாகட்டும், விசுவாசம் இருந்ததுனால வந்து உட்கார்ல, போய் பார்க்கல. மோசைய வந்து விசுவாசம் இருந்தனால போய் பார்த்தாரு. என்னன்னு பார்க்க போனவர். லீதியாளும் தாமரியும் விசுவாசம் இருந்தனால போய் உட்கார்ந்தாங்க. என்ன சொல்றாருன்னு கேட்போன்னு உட்கார்ந்ததுதான் அவங்க எல்லாம். அப்ப விசுவாசம் இருந்ததுனால வந்து உட்காரல, வந்து உட்கார்ந்ததுனால விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்துச்சு. என்னன்னு போய் மோசையை பார்த்ததுனால மனசு வந்துச்சு. ஊழியத்துக்கு போக வேண்டிய மனசு. ஊழியக்காரனா மாறுறான். மோசே அவர் வாட்டுக்கு வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. சரிங்களா? இப்படி பெரிய ஒரு ஊழியத்தை பண்ணணும். உம்முடைய ஜனங்கள் அடிமையாக இருக்கிறார்களே ஆண்டவரே, எப்பொழுது மீட்பீர்? என் சகோதரர்கள் அங்கே கஷ்டப்பட்டு, இப்படி எந்த ஜபமும் பண்ணிக்கல. அவன் பாட்டுக்கு இருக்கிறாரு. என்னை ஊழியத்துக்கு பயன்படுத்தும் ஆண்டவரேன்ட்டு ஃபாஸ்டிங் பிரேயர்னா பண்ணல மோசே. அவன் பாட்டு தான் இருந்தாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சொல்ல எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படின்ட்டு. அந்த சிந்தனையே இல்லாம, எண்ணமே இல்லாம செத்து போய், அந்த எண்ணமே இல்ல, செத்து போய் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மோசையை கூப்பிட்டு இவ்வளவு பெரிய ஊழியத்துக்கு பயன்படுத்திருப்பார் என்றால், என்னை பயன்படுத்தும் ஆண்டவரேங்கிற தாட்டே கிடையாது. அப்படி தாட்டு இருக்கிற மோசையை கூப்பிட்டு தேவன் இப்படி பயன்படுத்திருப்பார் என்றால், பயன்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய கையில இருக்கிற ஆண்டவரே, பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படின்ட்டு நாள்தோறும் கதறுகிற மனுஷனை அவர் பயன்படுத்தாமல் விட்டு விடுவாரா? புரியுதுங்களா? புரியுதா? எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதனால பயன்படுத்துகன்னு சொல்லாத மோசையே பயன்படுத்தி இருக்க, பயன்படுத்தும் என்று கதறுகிற மனுஷனை அவர் பயன்படுத்தாமல் சும்மா விட மாட்டார். ஓகே, விஷயத்துக்கு வர்றேன், முடிப்போம். அப்ப சும்மா போய் பார்ப்போம், சும்மா போய் கேட்போம் அப்படின்னு அந்த எண்ணம் உதிச்சிச்சு இல்லையா? இந்த எண்ணம் உள்ள இருக்கிற விதையினால வந்த எண்ணம் இல்ல. அதான் இது மனசை தர்றதுக்கான நடத்துதல் நான் சொல்றேன். சீடுனால வரல.
வித்தவுட் சீட்ல இந்த எண்ணம் ஃபார்ம் ஆகுது. போய் பார்ப்போமே. போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உள்ளே இருக்கிற விதையினால வந்த எண்ணம் என்றால் அது மனசை தந்து நடத்துகிற ஒரு நடத்துதல். நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். மனசை தர்றதுக்கான நடத்துதல் எப்படி இருக்கும், மனசை தந்து நடத்துதல் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. உள்ள இருக்கிற ஆசையினால ஒரு எண்ணம் உதயமாகி, விசுவாசம் ஒரு உதயமாகி ஒரு பேச்சு வருது, ஒரு செயல் வருது அப்படின்னா அது மனசை தந்து நடத்துகிறார். இப்படிதான் பவுல்கிட்ட பேசினார் லீதியால். என்கிட்ட தங்குங்க வீட்டுல, ஞானசனம் எனக்கு கொடுங்க. இதெல்லாம் வந்துட்டு சீடு மனசை தந்ததுனால லீதியால் பேச ஆரம்பிச்சா. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அப்படி நேரடியா பேச அப்படியே என்னன்னு கேட்போமே. ரொம்ப சாதாரண சொல்ல முடியாது. என்னன்னு கேட்போமே. ஜஸ்ட் நாலேஜ். சும்மா இப்படிதான் அவன் வந்து உட்கார்ந்தான். இப்ப மனசை தர்றதுக்காக நடத்துதல் ஒண்ணு இருக்கு, நம்புங்க. மனசை தந்து நடத்துகிற ஒரு நடத்துதல் இருக்கு, இதை நம்புங்க. இந்த ரெண்டையுமே நம்மளை எதிர்பார்க்காம செய்யறாருங்கிறத நம்புங்க. இன்னைக்கு செய்தியே இதுதான். இந்த 3 நம்புங்க. இதை நம்பாட்டினாலும் அவரு எனக்குன்னு போயிட மாட்டாரு. அவர் பணிய அவர் பாணியில நம்மள செஞ்சுக்கிட்டே இருப்பார். நம்பல விடு, நான் செய்வேன். அதான் காலைல ஆண்டு சொன்னார். அவருடைய பிடிவாதம் தான் நம்மளை காப்பாத்திட்டு வருது, நம்மளை நிக்க வைக்குது. அவருடைய பிடிவாதம் இப்படி இருந்தாலும் அவருடைய பிடிவாதம் தான் தொடர்ந்து நடத்த விடுது. அவருடைய பிடிவாதம். ஏன் பிடிவாதம் இங்க கிடையாது. அவருடைய பிடிவாதம் எனக்குள்ள பிடிவாதத்தை ஃபார்ம் பண்ணுது. ஆமேனா?